ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஒரு மலையாள படமாக நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே இன்னைக்கு வெளியாகிருக்கிற திருஷ்யம் 3. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பூசாலாம் நம்ம சொல்ல தேவையே கிடையாது. இதுக்கு முன்னாடி வெளியான 2 பாகங்களுக்கும் என்ன கதை? வழக்கம் போல் தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு யாருனால எந்த விஷயம் எழுந்தாலும் அதை எப்படியாவது அந்த பிரச்சனையிலிருந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு நம்ம ஜார்ஜ் குட்டி கதாபாத்திரம் களத்தில் இறங்கும் இல்லையா, அதே கதை தான் இந்த படத்துக்கும். ஸோ அதனால் புதுசாக கதை அப்படிங்கிறது கூட எதுவும் இல்லை, அதே கதை தான் இதுக்கும். இந்த படம் ஜீத்து ஜோசப், மோகன்லால் அப்படின்னு 2 லெஜெண்ட்ஸ் சேர்ந்து களத்தில் இறங்கின அடுத்த படம். அதுலேயும் 2013 திருஷ்யம் முதல் பாகம், 2021 2வது பாகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த 2வது பாகத்துடைய சீக்குவலாக 5 வருஷம் கழிச்சு இப்போ 3வது பாகம் வெளியாயிருக்கு. இதனாலேயே இந்த திருஷ்யம் ஃப்ரான்ச்சைஸ்குள்ளே வர்றதுனாலேயே அட்டேங்கப்பா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பர்சனலாக எனக்கே இருந்தது. அதுலேயும் இந்த படத்துடைய ட்ரெய்லர் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா எதையுமே அடிச்சு கேட்டாலும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே கட் பண்ணியிருப்பாங்க. எதுவுமே சொல்லாமல் ரொம்ப மேம்போக்காக ஒரு ட்ரெய்லரை கட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ பல சம்பவங்கள் உள்ள இருக்குது அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீலில் தான் நான் போய் இந்த படத்தை பார்த்தேன். பொதுவாகவே இதுக்கு முன்னாடி வெளியான ஒரு பாகத்துடைய சீக்குவலாக ஒரு படம் இப்போ ஒரு பாகம் வெளியாகுது அப்படின்னாலே இது வரைக்கும் 2 பாகம் வெளியே இருக்குல்ல, அந்த 2 பாகத்தில் என்னதான் நடந்தது அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி ஒரு ரீகேப் மாதிரி கொடுத்துட்டு தான் அடுத்த பாகத்தை ஆரம்பிக்கிறது தான் எப்பயும் வழக்கம். இந்த படத்துலையும் இந்த டீமு முதல் பாகம் ஆரம்பித்த அந்த தருணத்திலிருந்து செகண்ட் பார்ட்டி எங்கே போய் முடிஞ்சோ அது வரைக்கும் கிளியர் கட்டாக ஒரு 3-4 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு ரீகேப் ஒன்று ரொம்ப ப்ராப்பராக வச்சுட்டாங்க. அதனால் இங்கேருந்து தாங்க கதை ஆரம்பிக்க போது இது வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக ஆரம்பத்தில் விட்டுட்டாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த ரீகேப். இந்த படத்துடைய பலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி ஒரு 25-30 நிமிஷம் ஜீத்து ஜோசப் படங்கள் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும், எப்படி ஸ்க்ரீன் பிளே இருக்கும், நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் என்ன இருக்கும் இப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இந்த கடைசி 25-30 நிமிஷத்துக்குள்ளே தான் வைக்கப்பட்டிருக்கு. அதுதான் இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலமே. படத்தில் மோகன்லால் அந்த ஜார்ஜ் குட்டி கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை கணக்கிச்சிதமாக வழக்கம் போல் பண்ணிட்டு போயிருக்காப்புல. தனக்கு கிடைச்ச ஸ்க்ரீன் ஸ்பேஸே சிறுசு தான் அப்படின்னா கூட மீனா தான் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறத அவங்க வர்ற சின்ன சின்ன அந்த ரியாக்ஷன்ஸில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த படத்தில் ஒரு சில கதாபாத்திரங்கள் இருக்குது, பட் இருந்தாலும் எதையும் நான் சொல்லலை, ஏன்னா நீங்கள் அது படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கக்கூடும், அதை நான் இங்கே உடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படல. சரி, இந்த படத்துடைய பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்ட் 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த பாகமே கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டல்லாக தான் போகும், பெருசாக ஆக போகணும்லாம் இருக்காது. பட் செகண்ட் ஹாஃபில் தான் ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிற விஷயத்தில் ஜீத்து ஜோசப் ஒரு மேஜிக்கை பண்ணியிருப்பாப்பில். நம்ம எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸை விட்டு எப்பா வேற மாதிரி சம்பவம். ஜீத்து ஜோசப்னா அது சும்மா இல்லை, அது ஒரு பெரிய பிராண்டுன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த செகண்ட் பார்ட்டை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் எந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனாங்களோ அந்த செகண்ட் பார்ட்டு நம்ம என்ன மாதிரி ட்ரீட் பண்ணமோ அதே மாதிரியே கூட இந்த தேர்ட் பார்ட்டையும் ட்ரீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாகத்துலேயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க தூங்குது, அந்த அளவுக்கு டல்லாக போகுது. செகண்ட் ஹாஃபில் நான் சொன்ன மாதிரி அந்த கடைசி 30 நிமிஷம் தான் அதில் இருக்கக்கூடிய பரபரப்பை. இவங்க ரீகேப்பை முடிச்சு விட்டுட்டு இங்கேருந்து கதை ஆரம்பிக்குது அப்படின்னு எங்கே சொல்கிறாங்களோ இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் அங்கேயே தான்ப்பா கதை நிற்கிது, ஒரு இன்ச்சு கூட நகரலை. பல கதாபாத்திரங்கள் வருது, பல காட்சி அமைப்புகள் அங்கங்கே போய் சுற்றி என்னென்னமோ முட்டு கொடுத்து பல விஷயங்களை சுற்றி வருது திரைக்கதை. ஆனாலும் எங்க இங்கேருந்து அடுத்து என்ன பிரச்சனை வந்துச்சு இந்த குடும்பத்துக்கு, இங்கேருந்து அடுத்து எங்கே போச்சு இந்த கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போகாது, அங்கேயே தான் இருக்கும். இன்ட்ரோல் பிளாக்ல மட்டும் நீங்கள் எதிர்பார்க்காத அதை ட்விஸ்ட்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன சர்ப்ரைஸ் எல்லாம் மட்டும் ஒன்று இன்ட்ரோல் பிளாக்ல இருக்குது. சரி பரவாயில்ல, அப்போ செகண்ட் ஹாஃபில் ஏதோ பெருசாக நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபுமே அந்த 30 நிமிஷம் அந்த கிளைமேக்ஸ் 30 நிமிஷம் போகிற வரைக்கவே அதுக்கு அரைவாகிற வரைக்கும் உருட்டி தான் எடுத்திருக்காங்க. அங்கேயும் பெருசாக சுவாரஸ்யம் அப்படிங்கிறதே இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கதாபாத்திரங்கள் எழுதப்பட்ட விதமாகட்டும் எக்கச்சக்கமான கதாபாத்திரங்கள், ஆனால் அதில் பல கதாபாத்திரங்களை இவங்க ப்ராப்பராக ஃப்ளஷ் அவுட் பண்ணவே கிடையாது. அதில் ஒரு சில கதாபாத்திரங்கள் ஃப்ளஷ் அவுட் பண்ணப்பட்ட விதத்தில் அது முதல் நமக்கு கன்வின்சிங்காகவும் படவே கிடையாது. சிம்பிள், இது ஸ்பாய்லர்லாம் கிடையாது, ஆனாலும் சொல்கிறேன். இப்போ எல்லா பாகத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் நிச்சயமாக அந்த ஜார்ஜ் குட்டி கதாபாத்திரம் கண்டிப்பாக ஒரு சம்பவத்தை நம்ம எதிர்பார்க்காம கிளைமேக்ஸில் பண்ணுமா இல்லையா? அப்படி ஒரு விஷயம் அந்த படத்துலையும் விடப்பட்டிருக்கு. ஆனால் அது என்னமோ எனக்கு ஒட்டவே இல்லை. ஏங்க ஜார்ஜ் குட்டி எதுக்கு இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்கு இருந்தது. நீங்கள் படத்தை பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கும் இந்த ஃபீல் வரலாம். படத்தில் முதல் பாகமாகட்டும் 2வது பாகமாகட்டும் கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல் வில்லன் கேரக்டர் ஒன்று இருக்கும். இந்த கேரக்டரை தாண்டி எப்படி நம்ம ஜார்ஜ் குட்டி இதை வந்து சாதிக்க போகிறாரு, எப்படி தான் குடும்பத்தை காப்பாற்ற போகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு பதப்பதைப்பு அந்த பரிதவிப்பு நமக்கு இருக்கும். இந்த பாகத்தில் இது சுத்தமாக இல்லை. காரணம் என்னென்னா 1க்கு 2 கேரக்டர் அப்படி நெகட்டிவ் ஷேடாக எழுதப்பட்டிருக்கு. இதில் மெயினான வில்லன் அப்படிங்கிறது யாரோ அதை தாண்டி அந்த கதாபாத்திரத்தால் ஏவப்பட்ட இன்னொரு கதாபாத்திரம் கூட பரவாயில்லைங்க, இதை விட அது பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் வில்லன் கேரக்டர்ஸ் 1க்கு 2 இருந்தும் 2மே எழுதப்பட்டிருக்கு. 2க்குமே உப்பு சப்பானி மாதிரி எழுதியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு தான் இந்த கதாபாத்திரங்கள் எழுதப்பட்ட விதமும் இருக்குது. இதிலெல்லாம் ஆஷா ஷரத் எந்த மாதிரி அந்த 2 பாகத்திலையும் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த பாகத்துலலாம் சும்மா பேருக்கு ஒரு வீல் சேரில் உட்காந்த மாதிரி 2 சீனில் இப்படி வந்துட்டு போயிருப்பாங்க.
சுத்தமாக எதுக்கு அந்த கேரக்டர் இது காமிச்சிக்கிட்டு அப்படிங்கிற அளவுக்கு தான் எனக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு தான் கதாபாத்திரங்களும் இந்த கதையில் எழுதப்பட்டிருக்கு. இதை தாண்டி லாஜிக்கலாகவும் நிறைய விஷயங்கள் உள்ள அங்கங்கே கோட்டை விட்டுருக்காங்க. இவங்க இஷ்டத்துக்கு இழுத்து வச்சு எழுதிக்கிட்டாங்க. அது நான் எங்கேயும் ரிவீல் பண்ண முடியாது, ஸ்பாய்லர் ஆகிடும். நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. மொத்தமாக தயவு செஞ்சு திருஷ்யம் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃப்ரான்ச்சைஸ் எல்லாம் அது பிளாக் பாஸ்டராக எத்தனை பாகங்கள் வந்ததோ அதோட விட்டுருங்க. எப்படியாவது கல்லா கட்டணுங்கிறதுக்காக வலுக்கட்டாயமாக வாலண்டியராக வண்டியில் இழுத்து கொண்டு விட்டீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஆவரேஜ் படம் தான் கடைசியாக வந்து சேரும். அந்த மாதிரி ஒரு படமாகத்தான் இந்த 3வது பாகம் வந்திருக்கு. இந்த ஃப்ரான்ச்சைஸிலேயே இந்த 3 பாகங்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வீக்கான ரைட்டிங்கு, போரான எக்ஸிக்யூஷன் அப்படின்னா, அதுவும் சுவாரஸ்யமே இல்லாத எக்ஸிக்யூஷனு அப்படின்னா அது இந்த பாகம் தான். நம்மளை பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஒரு ஆவரேஜ் வாட்ச் தான் இந்த திருஷ்யம் 3. அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அப்படி எதுவும் கிடையாது. ஒரு சில ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ் இருக்குது, பட் பெருசாக மற்றபடி எதுவும் கிடையாது. இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. நான் மலையாள வெர்ஷன் வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு தான் பார்த்தேன். இந்த படம் தமிழ் டப்பிங்லேயுமே வெளியாகுது. 1000 இருந்தாலும் மோகன்லாலுடைய வாய்ஸில் ஜோர்ஜு குட்டியாக கேட்கும்போது தானே அந்த ஃபீலே. அதை போய் தமிழ் டப்பிங்கில் எங்கே கேட்டு என்ன பண்ணேன். அதனால் நான் வந்து மலையாளத்திலே பார்த்துட்டேன். பார்க்குறதும் பார்க்காதும் உங்களுடைய இஷ்டம் தான். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.